ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th சிறப்பு தமிழில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். சப்போஸ் யாராச்சும் அந்த 9 வீடியோஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சப்போஸ் யாருக்காச்சும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பயோவிலேயே டெலகிராம் லிங்க் இருக்குது, ஏஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி அப்படின்னு இருக்கும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி அதுமாதிரி நான் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து எல்லா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸும் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். எல்லா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலும் வந்து நான் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஏன் 12th சிறப்பு தமிழ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் வந்து ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் 100க்கு நீங்கள் தமிழில் ஒரு 95+ கொஷின்ஸ் வந்து எடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் வந்து நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்காக தான் வந்து நான் 12th அண்ட் 11th சிறப்பு தமிழ் கொஷின்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லா கண்டென்ட்டாக வந்து எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா? சரி, வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th சிறப்பு தமிழில் இயல் 3யில் இருக்க அந்த திரைக்கலை நுட்பம், அந்த திரைப்படங்களோட வரலாறு, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸோடு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் இயல் 3யில் இயல் 3A ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து இயல் 4லேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். சரி, வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திரைப்படத்தின் உயிரென்று கருதப்படுவது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரைக்கதையின் உயிர் மூச்சு எது? ஆப்ஷன் ஏ கதை, ஆப்ஷன் பி இசை, ஆப்ஷன் சி முடிச்சு, ஆப்ஷன் டி காட்சி துணிப்பு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முடிச்சு. திரைக்கதையின் உயிர் மூச்சு என்னென்னு கேட்டாங்கன்னா முடிச்சு. ஆங்கிலத்தில் வந்து இது வந்து நாட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரைப்படத்தின் மிக சிறிய கூறு எது? ஆப்ஷன் ஏ கதை, ஆப்ஷன் பி இசை, ஆப்ஷன் சி முடிச்சு, ஆப்ஷன் டி காட்சி துணிப்பு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காட்சி துணிப்பு. காட்சி துணிப்புனா எதுவும் இல்லை, நம்ம ஷார்ட், ஃபஸ்ட்டு ஷார்ட், செகண்ட் ஷார்ட், தேர்ட் ஷார்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஷார்ட்டு தான் வந்து காட்சி துணிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாஸ்டர் ஷாட் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ முழுக்காட்சி, ஆப்ஷன் பி சேம காட்சி, ஆப்ஷன் சி இடைநிலை காட்சி, ஆப்ஷன் டி அண்மை காட்சி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முழுக்காட்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகில் நடக்கும் நிகழ்வுகளை நடந்தவாறு எழுதி அல்லது பதிந்து வைக்கும் உண்மை குறிப்பு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ திரைப்படம், ஆப்ஷன் பி ஆவணம், ஆப்ஷன் சி இசை, ஆப்ஷன் டி நாடகம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆவணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆவணப்படத்தின் வேறு பெயர்கள். ஆப்ஷன் ஏ விவரண படம், ஆப்ஷன் பி தகவல் படம், ஆப்ஷன் சி செய்தி படம், ஆப்ஷன் டி சாசன படம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அனைத்துமே சரி, எல்லாமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆவணப்படத்தை வாழ்க்கை சித்திரப்படம் என்று குறிப்பிட்ட தமிழ் ஆவணப்பட முன்னோடி யார்? ஆப்ஷன் ஏ ஏகே செட்டியார், ஆப்ஷன் பி பாலச்சந்தர், ஆப்ஷன் சி சாமிக்கண்ணு, ஆப்ஷன் டி ஆறுமுகம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏகே செட்டியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், இப்போ சொல்கிற கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஏகே செட்டியார் மகாத்மா காந்தி என்னும் ஆவணப்படத்தை தயாரித்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1938, ஆப்ஷன் பி 1939, ஆப்ஷன் சி 1940, ஆப்ஷன் டி 1943. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1940. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாடக ஆவணப்படத்தின் வேறு பெயர். ஆப்ஷன் ஏ டாக்கு ட்ராமா, ஆப்ஷன் பி பூஷன் டாக்குமெண்ட்ரி, ஆப்ஷன் சி ஏஎன்பி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏஎன்பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம் 1911 டெல்லியில் யாருடைய முடிசூட்டும் விழாவில் எடுக்கப்பட்ட படமாகும். ஆப்ஷன் ஏ 5ஆம் ஜார்ஜ், ஆப்ஷன் பி 6ஆம் ஜார்ஜ், ஆப்ஷன் சி 7ஆம் ஜார்ஜ், ஆப்ஷன் டி 8ஆம் ஜார்ஜ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5ஆம் ஜார்ஜ்.
இந்தியாவில் முதல் ஆவணப்படம் வந்து எப்போ எடுத்தாங்கன்னா, இந்த 5ஆம் ஜார்ஜ் இருக்காருங்க இல்லையா, அவரோட முடிசூட்டும் விழாவை வந்து ஒரு ஆவணப்படமாக எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்தியாவோட முதல் ஆவணப்படம்னு சொல்கிறாங்க. அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1911. அது யார் எடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. மருதப்பன் என்ற தமிழர் வந்து உருவாக்கினார். சரிங்களா? மருதப்பன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் ஒரு தமிழர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாம்டியார் என்ற விருது பெற்ற முதல் ஆவணப்படம். ஆப்ஷன் ஏ தி சைலண்ட் வோல்ட், ஆப்ஷன் பி தி ஆசிஸ் சிங்கர், ஆப்ஷன் சி ஆலமரம், ஆப்ஷன் டி காளிதாஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தி சைலண்ட் வோல்ட். இந்த பாம்டியார் விருது வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா கேன்ஸ் திரைப்பட விழா. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்ஸ் திரைப்பட விழா, சர்வதேச திரைப்பட விழா, தாதா சாஹேப் அந்த விருது, அதை பற்றி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். இந்த கேன்ஸ் திரைப்பட விழா வந்து இந்த விழாவில் தான் வந்து இந்த விருது வந்து பாம்டியார் விருது வந்து சிறந்த ஆவணப்படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த விருதை வென்ற முதல் படம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, தி சைலண்ட் வோல்டு. ஸோ எந்த ஆண்டு அந்த படம் வந்து இந்த விருதை வென்றுச்சுன்னா 1956. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முழுநீள கதைப்படத்தை ஒரு புதினம் என்று சொன்னால் குறும்படத்தை ஒரு டேஷ் என்று கூறலாம். ஆப்ஷன் ஏ பெருங்கதை, ஆப்ஷன் பி சிறுகதை, ஆப்ஷன் சி நாடகம், ஆப்ஷன் டி கட்டுரை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிறுகதை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிம்பம் என்ற அமைப்பு லண்டனில் குறும்பட விழாக்களை எந்த ஆண்டு முதல் நடத்தி வருகிறது? ஆப்ஷன் ஏ 2001, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2003, ஆப்ஷன் டி 2004. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2004. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அமைப்பு, எந்த பிளேஸு. ஸோ பிம்பம் என்ற அமைப்பு வந்து லண்டனில் வந்து குறும்பட விழாக்களை வந்து எந்த ஆண்டு முதல் நடத்திட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. 2004 அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இறந்த காதல் என்ற நாடகத்தின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார், ஆப்ஷன் பி காசி விஸ்வநாதர், ஆப்ஷன் சி மேனகா, ஆப்ஷன் டி துரைசாமி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கே பாலச்சந்திரனின் திரைப்படமான நாடகங்கள் எது? ஆப்ஷன் ஏ சர்வசுந்தரம், ஆப்ஷன் பி நீர்க்குமிழி, ஆப்ஷன் சி எதிர்நீச்சல், ஆப்ஷன் டி அனைத்தும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தண்ணீர் செக்கு மாடுகள் என்ற நாடகத்தை படைத்தவர். ஆப்ஷன் ஏ கோமல் சுவாமிநாதன், ஆப்ஷன் பி பாலச்சந்திரன், ஆப்ஷன் சி கே செட்டியார், ஆப்ஷன் டி ஜெயமோகன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோமல் சுவாமிநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய திரைப்பட மேதை என்று புகழப்படுவர். ஆப்ஷன் ஏ சத்யஜித் ரே, ஆப்ஷன் பி தாதா சாஹேப், ஆப்ஷன் சி பாதல் சர்க்கார், ஆப்ஷன் டி பாலச்சந்திரன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சத்யஜித் ரே. அடுத்த விஷயம் பாருங்க. விபூதி பூஷன் எழுதிய புதினம் எது? ஆப்ஷன் ஏ பதேர் பாஞ்சாலி, ஆப்ஷன் பி அபராஜித் தாவ், ஆப்ஷன் சி அபுர்சன் சார், ஆப்ஷன் டி அனைத்தும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். இவருடைய புதினங்கள் அனைத்தையுமே வந்து யார் வந்து திரைப்படமாக ஆக்கியிருப்பாங்கன்னா, இந்த 3 புதினத்தையும் வந்து யார் திரைப்படமாக ஆகியிருப்பாங்கன்னா சத்யஜித் ரே. இவர் தான் வந்து திரைப்படமாக எடுத்திருப்பார் அந்த 3 புதினத்தையும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனாதை பெண் என்ற புதினத்தின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ வைமு கோதநாயகி அம்மாள், ஆப்ஷன் பி லட்சுமி, ஆப்ஷன் சி கந்தசாமி, ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வைமு கோதநாயகி அம்மாள். இந்த அனாதை பெண் என்ற புதினம் இருக்கு இல்லையா, அதே பேரில் வந்து மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து அவருடைய வைமு கோதநாயகி அம்மாளுடைய தயாநிதி என்ற புதினம் வந்து சித்தி என்ற பேரில் வந்து படமாக எடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின். இது கொஞ்சம் சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. திரைப்படமாக வந்த புதினம் அவங்க ஆசிரியர் ப்ளஸ் வந்து என்னென்ன புதினம்னு கொடுத்துருக்கேன். ஜே.ஆர். ரங்கராஜி, சவுக்கடி சந்திரகந்தா, அப்புறம் வந்து வடுவூர் துரைசாமியோட மைனர் ராஜாமணி, அடுத்து கல்கியோட தியாகபூமி, பார்த்திபன் கனவு, அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராஜாஜியோட இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜாஜி அண்ணாலாம் இல்லைன்னா நமக்கு ஜிஎஸ்க்கு வந்து யூஸ் ஆவாங்க. சிறப்பு தமிழ் பார்த்திங்கன்னா தமிழை தாண்டி நமக்கு நிறைய ஜிஎஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ ராஜாஜியோட திக்கற்ற பார்வதி என்ற புதினம், அடுத்து அண்ணாவோட வேலைக்காரி என்ற புதினம், அதுக்கப்புறம் வந்து கொத்தமங்கலம் சுப்புவோட தில்லானா மோகனாம்பாள். இது ரொம்ப ஃபேமஸான படம். அடுத்த வருஷம்
நாரோட மலைக்கல்லன். இந்த மலைக்கல்லன் தான் வந்து நம்ம தேசிய திரைப்பட விருது பார்த்துருப்போம். தேசிய திரைப்பட விருது பெற்ற முதல் தமிழ் படம் என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த மலைக்கல்லன் தான். அதோட ஆசிரியர் அந்த இந்த புதினத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா, ராமலிங்கனார். அதே பேரில் வந்து ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் தான் வந்து தேசிய திரைப்பட விருது பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் என்னன்னு கேட்டாங்கன்னா, மலைக்கல்லன். அடுத்து வந்து அகிலன் வந்து பாவை விளக்கு என்ற புதினத்தை படிச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்வெட்டு என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு அழகி என்ற படத்தை இயக்கியவர். ஆப்ஷன் ஏ ஜெயமோகன், ஆப்ஷன் பி ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி தங்கர் பச்சான். அதை கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஜெயமோகன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தங்கர் பச்சான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது வணிகம் என்ற அம்சத்தை தாண்டி கலை என்பதன் முழுமையான வழிபாடு ஆகும். ஆப்ஷன் ஏ கவிதை, ஆப்ஷன் பி சினிமா, ஆப்ஷன் சி நாடகம், ஆப்ஷன் டி புதினம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாடகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ தாகரோட நாவல்களை வந்து யார் திரைப்படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாகூரின் சார்லா தான் வீடும் உலகம், அதோட இங்கிலீஷ் பேர் பார்த்துங்க கரே பைரா என்னும் இரு நாவல்களை திரைப்படமாக எடுத்தவர். ஆப்ஷன் ஏ பாலச்சந்தர், ஆப்ஷன் பி பாலா, ஆப்ஷன் சி தங்கர் பச்சான், ஆப்ஷன் டி சத்யஜித் ரே. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சத்யஜித் ரே. இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ தாகரோட நாவலை வந்து திரைப்படமாக எடுத்தவர் யாருன்னு கேட்டாலும் சத்யஜித் ரே. அப்புறம் வந்து தாகரோட சார்லா தான் வீடும் உலகமும் கரோ பைரோ என்ற நாவலை வந்து படமாக எடுத்தவர் யாருன்னு கேட்டாலும் சத்யஜித் ரே. அப்படி இல்லாமல் இப்போ தாகரோட நாவல்கள் என்ன, சார்லா தான் என்ற இந்த புதினத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வீடும் உலகமும் கரோ பெறாண்ட புதினத்தின் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம் தாகூர். இது வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள். தாகூரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு. தாகரோட 100வது பிறந்த நாள் வந்து எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1961, ஆப்ஷன் சி 1962, ஆப்ஷன் டி 1963. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1961. தாகூரோட 100வது பிறந்த நாளில் வந்து சத்யஜித் ரே வந்து ஒரு ஆவணப்படத்தை வந்து உருவாக்கியிருப்பார். சப்போஸ் கேட்கலாம், தாகூரின் நூற்றாண்டு விழாவில் ஆவணப்படத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாலும் சத்யஜித் ரே அப்படின்னு சொல்லலாம். அந்த தாகூரோட நூற்றாண்டு விழா வந்து எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னு கேட்டாங்கன்னா 1961. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் நடத்தப்படும் நாட்டார் அரங்கக்கலை எது? ஆப்ஷன் ஏ சரங்கசார் கலைகள், ஆப்ஷன் பி பாடல்சார் கலைகள், ஆப்ஷன் சி கருவிசார் கலைகள், ஆப்ஷன் டி அனைத்தும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கருப்பொருளின் பட்டியலில் 5 இணைக்கும் உரிய இசைக்கருவிகளை குறிப்பிட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல் வந்து 5 திணைக்கும் உரிய இசைக்கருவிகளை பற்றி கூறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மலைப்படுகடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ மலைப்படுகடம், ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். கருப்பொருளை வந்து 5 திணைக்கும் உரிய இசைக்கருவிகளை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அப்புறம் கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க பாருங்க பறையால். இந்த 2 இசைக்கருவியும் வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா பறையால். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஒன்று கொடுக்குறேன், அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளான யாழ், முழவு, ஆகுனி, பாட்டில், கோடு, நெடுவங்கியம், குறுந்தூம்பு, தட்டைப்பறை, சல்லி, பதலை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கூறும் நூல். மேலே வந்து நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருப்போம். இந்த பறையும் யாழ் வந்து வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவி. இப்போ சொன்னது இல்லாமல் நாடகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவி. இந்த இசைக்கருவிகளை பற்றி எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி மலைப்படுகடம், ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மலைப்படுகடம். இதேமாரி இசைக்கருவி கொடுத்தும் கேட்கலாம். இல்லைனா சப்போஸ் வந்து அப்படி நாடகத்திற்குரிய இசைக்கருவிகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம், மேலோட்டமாக கேட்கலாம். இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக அதுமாரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அந்த இசைக்கருவியோட நேமெல்லாம் கொடுத்துட்டு
அப்படியும் கேட்கலாம். கரெக்டாக பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நாடகத்தினுடைய இசைக்கருவி அது வந்து வழிபாட்டிற்குரிய இசைக்கருவியை பற்றி கூறு நூல்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அது எந்தெந்த கருவின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். முதலில் கோவில் சார்ந்த கலையாகவும் பின் சமுதாயம் சார்ந்தும் பொழுதுபோக்கிற்காகவும் உரியதான கலை எது? ஆப்ஷன் ஏ லாவணி, ஆப்ஷன் பி உடுக்கைப்பாட்டு, ஆப்ஷன் சி பகல் வேடம், ஆப்ஷன் டி ராஜா ராணி ஆட்டம். இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுக்கைப்பாட்டு. அடுத்த விஷயம் பாருங்கள். சங்ககால இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கூடக்கூத்து, ஆப்ஷன் பி களரி, ஆப்ஷன் சி பகல் வேடம், ஆப்ஷன் டி லாவணி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. அடுத்த விஷயம் பாருங்கள். தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சக்தி கரகம். தெய்வ வழிபாட்டின் போது நம்ம கரகம் ஆடுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சக்தி கரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தொழில்முறை சார்ந்த கரகத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆட்ட கரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சர்வதேச அரங்கேற்றும் நிறுவனம் எங்கு செயல்பட்டு வருகிறது? இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட். ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி பின்லாந்து, ஆப்ஷன் டி அயர்லாந்து. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பின்லாந்தில் வந்து செயல்பட்டு வருது. ஆர்வி கிவிமா இதோட தலைவராக வந்து செயல்பட்டார். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு டேட் ஒன்று சொல்லி அந்த டேட்டில் வந்து ஆண்டுதோறும் வந்து உலக நாடக நாள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், வேர்ல்டு தியேட்டர் டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுருவாங்க. யார் அது சொன்னான்னு சப்போஸ் கேட்டாங்கன்னா ஆர்வி கிவிமா. இவர் வந்து சர்வதேச அரங்கேற்றும் நிறுவனத்தை வந்து தலைவராக வந்து இருந்திருக்காரு. அது வந்து அதனோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பின்லாந்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எந்த ஆண்டு கூடிய அரங்கேற்று கலைஞர்களின் மாநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 27ஆம் தேதியை உலக நாடக நாளாக கொண்டாட முடிவு செய்தனர்? வேர்ல்டு தியேட்டர் டே. கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டிலேருந்து அது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அதான் கேட்டிருக்காங்க. எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1961, ஆப்ஷன் சி 1962, ஆப்ஷன் டி 1963. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1961. 1961 ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் தான் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. மார்ச் 27ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம உலக நாடக நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதுமாரி உலக நாடக நாள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்வி கிவிமா. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. வேர்ல்டு தியேட்டர் டே வந்து மார்ச் 27. உலக நாடக நாள் வந்து மார்ச் 27. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சடங்குசார் கலையாகவும் பாடல்சார் கலையாகவும் கருவிசார் கலையாகவும் அறியப்படுவது? ஆப்ஷன் ஏ தெருக்கூத்து, ஆப்ஷன் பி சாமியாட்டம், ஆப்ஷன் சி தேவராட்டம், ஆப்ஷன் டி கதைப்பாடல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தெருக்கூத்து. இதன் வேறு பெயர் வந்து கட்டைக்கூத்து. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க மாட்டீங்க. 9th புக்லேயும் 10th புக்லேயும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற புது பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தெருக்கூத்தோட வேறு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கட்டைக்கூத்து. கட்டைக்கூத்து என்று அழைக்கப்படுவது அப்படி சப்போஸ் மாற்றியும் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து தெருக்கூத்து தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்று எது? தெருக்கூத்து நடைபெறும் இடம் களரி எனப்படும். தெருக்கூத்து இப்போ நம்ம நடக்குது இல்லையா, அந்த பிளேஸ் வந்து களரின்னு சொல்லுவாங்க. இந்த களரி வந்து எங்கே அமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரின் புறத்தே அல்லது கோவில் திரள்களின் அல்லது அறுவடையான வயல்களின் நடுவே களரி அமைக்கப்படும். இந்த 2 கூற்றுமே சரி தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கூற்று 1, 2 ரெண்டுமே சரி தான். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து திரௌபதி அம்மன் வழிபாடு எதில் நிகழ்த்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தெருக்கூத்து, ஆப்ஷன் பி சாமியாட்டம், ஆப்ஷன் சி தேவராட்டம், ஆப்ஷன் டி கரகாட்டம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தெருக்கூத்து. அவ்வளோதான்.
டுவெல்த்து சிறப்பு தமிழில் EL3 இந்த வீடியோஸோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து EL4லேருந்து வரும். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் என்ன மாதிரி வேணும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.